அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நாமெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நமக்கு முன்பாக ஏராளமான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இந்த மனித சமூகத்தின் முதன்மை மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முதல் இறுதி சமுதாயமாக நாம் வரை உலகத்தில் பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். இப்படி வாழக்கூடிய மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை சீராக செம்மையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏராளமான இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான். குர்ஆனை நாம் புரட்டுகின்ற பொழுது சுமார் 25 நபிமார்களுடைய பெயர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஏராளமான இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். பெயர் சொல்லப்பட்ட 25 நபிமார்களை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். இந்த நபிமார்கள் உலகத்திற்கு எதற்காக வந்தார்கள் என்றால், மனிதர்களுக்கு நேர்வழியை எடுத்து சொல்ல வேண்டும், மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும், சிறந்த ஒரு மனிதனாக அவனை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய வகை செய்தியை எடுத்து சொல்லி அவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக நபிமார்கள் வந்தார்கள். அல்லாஹ் நபிமார்களுக்கு வகை செய்தியை அறிவித்து மக்களுக்கு அவங்க பிரச்சாரம் செய்வாங்க. இப்படித்தான் காலம் காலத்திற்கும் வந்தது. இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்றால் உயிரோடு இல்லை, மரணித்து விட்டார்கள். அவங்க மரணித்தாலும் கூட அவர்கள் சொன்ன மார்க்கம் இன்றி நம் கையில் கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்பாக வாழ்ந்த சமூகத்திற்கெல்லாம் எப்படின்னு சொன்னா, தூதர்கள் அவர்களோடு இருப்பாங்க, தூதர்கள் தான் அழைப்பு பணியை செய்வாங்க, தூதர்கள் தான் நன்மையை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க. நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலை என்பது அவர்களை போன்றது அல்ல. தூதர்கள் மாத்திரம் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்ற நிலை கிடையாது. எல்லா மனிதர்களும், எல்லா தனி நபர்களும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் இந்த அழைப்பு பணியை, ஏகத்துவ கொள்கையை பிற மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான். ஏன்னா இறை தூதர் இல்லையே, இன்றைய காலத்தில் இறை தூதர் இல்லை. இறை தூதர்கள் இதற்கு முன்பாக செய்த பணியை இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். திருமறை குர்ஆனிலே அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர். மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம் நீங்கள் தான். நம்மைய பார்த்து அல்லாஹ் சொல்றான், மனித குலத்திலேயே தோற்றுவிக்கப்பட்டதில் நீங்கள் தான் சிறந்த சமூகம். ஏன் தெரியுமா? நீங்க நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. என்ன காரணத்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய சமுதாயம் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி யாரு? அல்லாஹ்வுடைய தூதர், அதோடு அல்லாஹ்வுடைய தோழராகவும் இருந்தாங்க, நண்பர், உற்ற நண்பர். அந்த இப்ராஹிம் நபியுடைய சமுதாயத்தை அல்லாஹ் சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லல. உலகத்தில் எத்தனை மனிதர்கள் வந்தாலும் சரி, அந்த சமூகத்தை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய சமுதாய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒட்டுமொத்த மனித குலத்திலும் நீங்கள் தான் சிறந்த சமூகம். காரணம் என்னவென்றில், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அழைப்பு பணி செய்கிறீர்கள். மற்ற சமூகத்திற்கு இந்த நிலை கிடையாது. இறை தூதர்களுடைய பணியை இன்று நாம் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நம்ம சமுதாயம் சிறப்பிக்கப்பட்டதனுடைய அடிப்படை காரணம் அழைப்பு பணி செய்யறது தான். இன்றைக்கு நாம அழைப்பு பணியில எந்த அளவுக்கு இருக்கிறோம்? பிற மக்களுக்கு நன்மையை ஏவுவது அல்லது தீமையை தடுப்பது, இந்த அழைப்பு பணியில் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? இதில் நம்முடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? தனி நபராக இருந்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அதிகமான மக்கள் மற்ற துறைகளிலே ஈடுபடுறாங்க. கல்வி சார்ந்த துறைகளாக இருக்கட்டும், வணிகம் சார்ந்த துறைகளாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலுமே நம்ம மக்கள் ஈடுபடுறாங்க.
ஆனால் மார்க்க பிரச்சாரம் என்ற இந்த பணியில் ஏதோ குறிப்பிட்ட நபர்கள் மாத்திரம்தான் செய்யணும் என்று சொல்லி அதுல ஈடுபடாமல் இருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் ஆலிம் சமாஜத்துடைய வேலை. 4 வருடம் படித்து விட்டு 7 வருடம் படித்து விட்டு 10 வருடம் படித்து விட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலை என்று நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல. ஆலிம்கள் தான் பிரச்சாரம் செய்யணும், ஆலிம்கள் தான் அழைப்பு பணி செய்யணும். அல்லாஹ் அப்படி சொல்லல. எல்லா மக்களையும் சொல்கிறான், நீங்கள் அழைப்பு பணி செய்யணும். எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்றான். இங்க நாம உட்கார்ந்து இருக்கிறோம், 100 200 300 500 பேர் இருக்கிறோமா, 500 நபர்களுக்கும் அல்லாஹ் சொல்றான். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு மக்களுக்கும், எல்லா ஊர்களிலும் எத்தனை மக்கள் வாழ்கிறாரோ எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். இறைவனுடைய கட்டளை நமக்கு வந்து விட்டது. எப்படி நாம் நன்மையை ஏவுகிறோம், எப்படி தீமையை தடுக்கின்றோம் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியம் இருக்கிறதா? ஒரு தீமை நடக்கிறது, கண்டு கொள்ள மாட்டோம். ஒரு நன்மையான காரியத்தை ஏவ மாட்டோம், அலட்சியமாக பொதுவாக இருக்கிறோம். ஆனால் இதை நாம் செய்ய வேண்டும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். இந்த காரியத்தை நாம் செய்யாவிட்டால் நமக்கு தண்டனை இருப்பதாக மார்க்கம் சொல்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இது சுமத்தப்பட்டிருக்கிறது. இதை சரியாக நாம் செய்யாவிட்டால் நமக்கு தண்டனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்றாங்க. ஒரு கப்பல் இருக்குது, அந்த கப்பல்ல பயணிக்கக்கூடிய மக்கள்ல கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, மேல் தட்டில் மேல் அடுக்கில் இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இப்ப கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. தண்ணீர் மேல் தட்டில தான் இருக்குது, மேற்பகுதியில். இப்ப கீழே இருக்கக்கூடியவங்க மேல போய் எடுக்கிறதுக்கு சோம்பல் பட்டு கொண்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கப்பல்ல ஒரு ஓட்டையை போட்டு விட்டுருவாங்க. அதுவே தண்ணி வரப்போகுது, தேவையான தண்ணி, எதுக்கு போய் நம்ம மேல போய் எடுத்துக்கொள்ளணும் இப்படியே நினைச்சு அவங்க கப்பல்ல ஓட்டையை போடுறாங்க. இப்ப கப்பல் என்ன ஆகும்? கப்பல் மூழ்கி மேலே இருக்கிறவங்க அழிஞ்சிருவாங்க, கீழே இருக்கிறவங்க அழிஞ்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்றாங்க. நீங்க ஒரு மனிதர் தீமை செய்யும் போது தடுக்கவில்லை ஆனால் இந்த நிலைக்கு தான் ஆளாவீங்க. ஒரு மனிதர் தீமையை செய்யறாரா, பாவத்தை செய்யறாரா, கண்டும் காணாமல் போகாதீங்க, தடுங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த ஓட்டை போடக்கூடிய மக்களை மேல இருக்கக்கூடியவங்க தடுக்கணும். என்னப்பா செய்யற நீ பாட்டுல கப்பல்ல ஓட்டையை போடுறீங்க, கீழே இருக்கக்கூடிய மக்கள் இல்லாம மேல இருக்கக்கூடிய எல்லாரும் இறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், தடுக்கணும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு தீமையை பார்க்கறீங்களா, தடுங்க. தடுக்காம அதை கடந்து நீங்கள் சென்றால் அதில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. அந்த பாதிப்பில் நாமும் உள்ளாக்கப்படுவோம். ஒரு தீமையை தடுக்கணும், நன்மையை ஏவணும். இந்த விஷயத்தில் நாம் பொறுப்போக்காக அலட்சியமாக யார் எக்கேடு கட்டால் எனக்கு என்ன, எனக்கு அந்த பொறுப்பு தரப்படல, நான் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கடந்து சென்றால் அதனுடைய பாதிப்பு நமக்கும் இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை நாம் உணர்ந்து கொண்டு அழைப்பு பணியில நாம் களம் இறங்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 66வது அத்தியாயம் 6வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு தற்காத்துக் கொள்ளுங்கள். நீங்க மாத்திரம் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடாது. நான் 5 வேளை தொழுகிறேன், பாவத்துல ஈடுபடுறது இல்ல, தீமையை செய்யறது இல்ல, இப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்தாரையும் காப்பாத்து, அவங்களுக்கும் எடுத்து சொல்லு, அவங்களையும் தீமையை விட்டு தடு, அவங்களுக்கு நன்மையை நீ ஏவு, இதன் மூலம் அவங்களை நீ நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்றான். எப்படியாப்பட்ட மனிதர்கள்? நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் சொல்றான். நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாஹ் கூப்பிடுறான், நம்மை தான் கூப்பிடுறான். நாம நம்பிக்கை கொண்டிருக்கிறவங்க நம்மை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்ட மக்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகத்தில் நம்முடைய பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு, நம்முடைய சகோதரிக்கு ஒரு பாதிப்பு, நம்முடைய தாய் தந்தைக்கு ஒரு பாதிப்பு, நம்முடைய மனைவிக்கு ஒரு பாதிப்பு என்றால் துடித்து விடுவோம். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, என் குடும்பம் நல்லா இருக்கணும், உறவு நல்லா இருக்கும் என்று நாம் நினைப்போம். உலகத்தில் இந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் மறுமையில எப்படி இருக்கணும்? உண்மையிலேயே குடும்பத்தின் மீது ஆசை இருந்தால், குடும்பத்தின் மீது அன்பு இருந்தால், பாசம் இருந்தால், நாளை மறுமையிலே நரகத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்து விடக் கூடாது என்று அவங்களுக்காக வேண்டி அழைப்பு பணி செய்யணும், பிரச்சாரம் செய்யணும். மனைவி தொழாம இருக்கிறாங்களா, பிள்ளை தொழாம இருக்கிறானா, கணவன் தொழாம இருக்கிறாங்களா, தொழுகை ஏவணும், தொழுவுங்க. அல்லாஹ் தொலை சொல்றான், தொலாட்டி பாவம், தொழுகை இல்லை என்றால் நரகத்தில் நாம் கிடப்போம், சக்கரை என்ற நரகத்தில் கிடப்போம். தொழுகையை செய்யுங்க, தீமையை செய்யாதீங்க, மோசடி செய்யாதீங்க, வட்டி வாங்காதீங்க, வரதட்சணை வாங்காதீங்க.
இணை வைப்பு காரியத்தை செய்யாதீங்க என்று நம்முடைய குடும்பத்தாருக்கு ஒவ்வொரு மனிதனும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளையின் மீது, மனைவியின் மீது, தாய் தந்தையின் மீது பாசம் வைத்திருக்கிறோமே. இப்படி பாசம் வைத்திருக்கக்கூடிய நாம் அவர்கள் ஒரு நெருப்பு குண்டத்தில் போய் விழ போறாங்க, தற்கொலை செய்து கொள்ள போறாங்க. விட்டு விடுவோமா? காப்பாற்றுவோமா? இல்லையா? என் மனைவி, என் பிள்ளை ஒரு பாதிப்புக்குள்ளாகிறாங்க, பார்த்து கொண்டிருப்போமா? விடமாட்டோம், காப்பாற்றுவோம். என்ன செய்ய முடியுமோ செய்வோம், நம்மால் முடிஞ்சது. உலகத்திலே இப்படி செய்யக்கூடிய நாம், நம்முடைய பிள்ளை ஃபஜர் தொழாம தூங்கி கொண்டு இருக்கான். காலையில ஃபஜருக்கு போகல, அத்தா போறாங்க, என்ன செய்யணும்? நரகத்துக்கு போயிடக்கூடாது பிள்ளை, அவனை நான் கூட்டியாரு, பள்ளிக்கு கூட்டிட்டு வரணுமா இல்லையா? ஆனா என்ன செய்யறாங்க? நீ தூங்குதா, நிம்மதியா தூங்கு, பாவம் பிள்ளை டயர்டா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்குது, நிம்மதியா தூங்கு, நான் மாத்திரம் போய் தொழுதுட்டு வந்துடுறேன். இந்த நிலையில நம்ம குடும்பம் இருக்கு. பிள்ளை இங்க நல்லா நிம்மதியா தூங்குவோம், மறுமையில நாம சொர்க்கத்துக்கு போயிடுவோம், பிள்ளை நரகத்துக்கு போயிடும். இந்த உலகத்தில ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆனால் உலகத்தினுடைய பாதிப்பை விட பன்மடங்கு பாதிப்பு நரகத்தில் இருக்கிறது. நரகத்தினுடைய அந்த வேதனை என்பது சாதாரணமானது கிடையாது. அங்கே குறைஞ்சபட்ச வேதனை என்பது ஒரு மனிதனுடைய பாதத்தில் நரகத்தினுடைய நெருப்பு கங்கு வைக்கப்படும். அதன் வெளிப்பாடு தலை கொதிக்குமா? ஒரு பாதத்தில் ஒரு கங்கு, நெருப்பின் காரணமாக தலைகள் கொதிக்கும். இதுதான் இறுதி வேதனை. இதை நாம இன்னைக்கு அனுபவிக்க முடியுமா? நம்முடைய பாதத்தின் கீழ் நெருப்பு இருக்குது, அதுல நிற்க முடியுமா? உலகத்தினுடைய நெருப்பை விட 69 மடங்கு அதிகமான வெப்பமுடையது நரகத்தினுடைய வேதனை. அப்ப அந்த வேதனையிலிருந்து நம்முடைய பிள்ளையை பாதுகாக்க அவங்களுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டாமா? கூட்டியாகணும், அவங்களையும் கூட்டிட்டு வரணும், மனைவி எழுப்பிடணும். ஃபஜர் நேரத்தில் கணவன் தொழுகிறான், மனைவி தொழல, மனைவி தொழுகிறாங்க, கணவன் தொழல. இந்த நிலை இருக்கக்கூடாது. எல்லாரையும் எழுப்பி விட்டு விட வேண்டும், எல்லாருக்கும் தொழுகையை சொல்லிக் கொடுக்கணும், எல்லாரையும் தொலை வைக்கணும், பாவத்திலிருந்து காப்பாற்றணும். இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலைமையை பாருங்க, போன்ல மூழ்கி கிடக்கிறாங்க. இந்த போன் என்பது முழுக்க முழுக்க அவனை வீணில் தான் சேர்க்கிறது. சினிமா படங்களை பார்க்கக்கூடிய இல்லை, இதுல இருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம் என்று சொல்ற அளவுக்கு இருக்கிறோம். சினிமா விட்டு வரவே முடியல, பெண்கள்லாம் நாடகத்தை விட்டு மீள முடியல. குடும்ப தலைவி கணவனை நினைச்சு, பிள்ளையை நினைச்சு அழுகுறதை விட சினிமால வரக்கூடிய, சீடியில வரக்கூடிய அந்த துக்க செய்தியை நினைச்சு அழுகுறாங்க. இந்த நிலைமையில குடும்பத்தினுடைய நிலைமை இருக்கு. தீமையில போறாங்க. ஒரு இளைஞருடைய முடியை பார்த்தோம்னா ஒரு நடிகனை மாதிரி வெட்டுறது. அந்த நடிகன் இந்த மாதிரி கட்டைகள் போட்டிருக்கிறான், நானும் அதை போடுவேன், இந்த மாதிரி ஆடை அணிகிறான், நானும் அதை அணிகிறேன் என்று அவங்களையே பின்பற்றி கொண்டு போறாங்க. கடைசியில அவங்களை பின்பற்றி நரகத்துக்கு தான் போவாங்க. அந்த நிலைக்கு நம்முடைய பிள்ளையை நாம் விட்டுவிடக்கூடாது, குடும்பத்தை விட்டுவிடக்கூடாது. அவங்கள நேர் வழிக்கு கொண்டாடணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பாருங்க, தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்றாங்க, தன்னுடைய மகள் பாத்திமா அவங்கள்ட்ட சொல்றாங்க, மலையின் மீது ஏறி நின்று எல்லாருக்கும் அழைப்பு பண்ணி செய்றாங்கல்ல, அவங்க தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்றாங்க, பாத்திமா அவர்களே, உங்களுக்கு உலகத்துல ஏதாவது வேணுமா என்கிட்ட கேளுங்க, உலகத்துல உங்களுக்கு தேவை இருக்கா என்னட்ட கேளுங்க, மறுமையில வந்து நின்றாதீங்க, மறுமையில உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் என்னால செய்ய முடியாது சொல்றாங்க. மறுமையை பற்றி அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த நிலையை நம்மகிட்ட இருக்குதா? பிள்ளைகள் இடத்துல லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல அடியான் அவங்க பிரச்சாரம் செய்யறாங்க, யா புனைய லா துஷ்ரிக பில்லாஹ், இணை கற்பிக்காத அருமை மகனே, இணை வைத்தல் வேண்டாம். பிள்ளைகிட்ட செய்யறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைகிட்ட சொல்றாங்க, லா தஅபுது ஷைத்தான வணங்காதீங்க, தந்தைகிட்ட அழைப்பு பண்ணி. குடும்பத்தார்ட்ட சொல்றாங்க, அதுக்கப்புறம் சமூக மக்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இன்னைக்கு நான் நேர்வழியில இருக்கிறேன், போதுமானது, எதுக்கு அடுத்த ஆளை பத்தி பார்த்துக்கிட்டு அடுத்தாவுடைய தகவல் எதுக்கு நமக்கு, அவங்க எப்படி போனா போகட்டும், இப்படி இருக்கக்கூடாது. இந்த நிலையை தொடர்ந்தால் நாளை மறுமையில் நாம் யாரை நேசித்தோமோ அவங்க நரகத்துல போய்விடக்கூடிய நிலை, அதனுடைய பாவம் நமக்கு வந்து சேரும். எத்தி வைக்கல இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, பல்லிகு அன்னி வரவு ஆயா, என்கிட்ட இருந்து ஒரே ஒரு செய்தி கிடைக்கா எடுத்து சொல்லுங்க. நாம சொல்லாம இருந்து அதுக்கான தண்டனையும் இருக்கிறது. அப்ப நம்முடைய குடும்பத்துக்கு நாம என்ன செய்யணும்? நேர் வழியை எடுத்து சொல்லணும், வழிகேட்டை எடுத்து சொல்லணும். தாய் இணை வைப்பில் இருக்கிறாங்களா, தந்தை இணை வைப்பில் இருக்கிறாங்களா, பிரச்சாரம் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தன்னுடைய தாயை நினைத்து வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவங்களுடைய தாய் இறந்துடுறாங்க. என்ன மாதிரியான ஒரு நிலை பாருங்க, இணை வைப்பு கொள்கையில இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தாய்க்காக பிரார்த்தனை செய்ய அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், பிரார்த்தனை செய்ய முடியாது, பிரார்த்தனை செய்யக்கூடாது, அவங்க இணை வைப்பு கொள்கையில் இருக்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய தாய்க்காக பிரார்த்தனை செய்ய மறுப்பு. ரசூலுல்லாஹ் எல்லா மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறாங்க. மறுமை நாளிலே ஒரு பிரார்த்தனையை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. ஆனா அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன் தாய்க்காக பிரார்த்தனை செய்ய முடியல. கபருக்கு போய் ஜியாரத்து செய்யறதுக்கு அனுமதி, ஜியாரத்து செய்யறாங்க, சும்மா பார்த்துட்டு வாரது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் தண்ணீரால் நிரம்புகிறது, அழுகுறாங்க. அழுக வருதான செய்யும். தன்னுடைய தாய் நரகத்தில் இருக்கிறாங்க, தாங்க முடியுமா? ஒரு மனிதன் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு கவலைப்படுறாங்க. நீங்க எல்லாம் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. அந்த நேரத்தில் நான் ஒரு மனிதன் எப்படி நிர்வாணமாக ஒரு எச்சரிக்கை செய்வான், அது போல நான் எச்சரிக்கை செய்றேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ரொம்ப கவலைப்படுறாங்க, நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று தன்னுடைய சமுதாயத்திற்காக அதிகமா கவலைப்படுறாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய தாய் தந்தை நரகத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி துடிச்சிருப்பாங்க? அவங்களுக்கு நேர்வழி எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. தாய்க்கு சொல்லலாம், தந்தைக்கு சொல்லலாம், உயிரோட இருக்கிறாங்க. மரணிச்சிருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. உயிரோட இருக்கக்கூடிய நிலை இருக்கு. இன்னைக்கு நாம ஏகத்துவத்தில் இருக்கிறோம் தானே. தாய்க்கு எடுத்து சொல்லுங்க, வெட்கப்படவே கூடாது. இந்த அழைப்பு பணி செய்யற விஷயத்துல வெட்கப்படவே கூடாது. நம்ம பகிரங்கமா எடுத்து சொல்லணும். இதை நாம் எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். நமக்கு அதை பிரச்சனை, அதை பத்தி கவலை இல்லை. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நம்ம கண்டிப்பா நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில இருக்கணும். இப்படி சொன்னோம் என்றால் நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றி செய்து விட்டோம். உண்மையிலே இந்த அழைப்பு பணி என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை ஏராளமாக இருக்கு. நம்ம அழைப்பு பணி செய்யக்கூடிய இந்த விஷயம் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, உங்கள் மூலமாக ஒரே ஒரு மனிதருக்கு இஸ்லாம் என்ற இந்த நேர்வழி கிடைப்பது என்பது கைருல் லக மின் ஹுமூரின் நஅம், சிறந்த ஒட்டகம். அந்த அன்றைய காலத்தில் சிவப்பு நிற ஒட்டகம் தான் சிறந்த ஒட்டகமா இருந்துச்சு, சிறந்த செல்வம். அந்த சிறப்பு நிற சிறந்த ஒட்டகத்தை விட சிறந்தது. அவ்வளவு நன்மைகள் நமக்கு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதர் மரணித்து விட்டார், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன்கத்தா அமலுஹு, அவனை விட்டு அவனுடைய அமல் துண்டிக்கப்பட்டு விடும். இல்லாமின் கலாசின், 3 அமல்களை தவிர. நம்ம மரணிச்சிட்டோம், தொழ முடியுமா, நோன்பு வைக்க முடியுமா, தான தர்மங்கள் செய்ய முடியுமா, அழைப்பு பணிதான் செய்ய முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. ஆனால் 3 விஷயங்கள் நமக்கு நன்மையை கொண்டு சேர்க்கும். அதுல ஒண்ணு பயனளிக்கக்கூடிய கல்வி. நாம ஒரு கல்வியை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டோம், நேர்வழி எடுத்து சொல்லிட்டோம் அப்படின்னா அதுல வரக்கூடிய நன்மை எல்லாத்தையும் விட தாறுமாறம் வந்து கொண்டே இருக்கும். அழிவே இல்லாத அளவுக்கு அதிகமான நன்மைகள். இன்னைக்கு நம்ம குர்ஆன் ஓதுறோம். இந்த குர்ஆன் என்பது எப்படி தொகுக்கப்பட்டது? சஹாபாக்கள் காலத்துல அதை தொகுக்குறாங்க, அதை தொகுத்து நமக்கு தாராங்க, அதை எடுத்து சொல்றாங்க. இன்னைக்கு நாம குர்ஆனை ஓதுறோம், குர்ஆனை பிரச்சாரம் பண்றோம், குர்ஆனை நடைமுறைப்படுத்துகிறோம். இந்த நன்மைகள் யாவும் அவங்களுக்கு போய் கொண்டிருக்கு. ஹதீஸ் கிதாபுகள் இருக்கு, புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்படி பல நூல்கள் இருக்கு. இதையெல்லாம் படிச்சு நாமெல்லாம் தொழுது கொண்டிருக்கிறோமா? இந்த அத்தனை நபர்களுடைய தொழுகை நன்மை இதை யார் எடுத்து சொன்னாங்களோ அவங்களுக்கு இருக்கு. உலகம் அழியிற வரைக்கும் இதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களுக்கு அந்த நன்மை போய் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய நன்மை! சம்பாதிக்க முடியுமா இந்த நன்மையை? நாம நன்மை செய்யறது சாதாரண நன்மையா தான் இருக்கும். இந்த ஒரு அழைப்பு பணியை எடுத்து சொல்லிவிட்டோம் என்றால் நாம் மரணிச்சிடுவோம். நாம் மரணிச்சாலும் இதை செய்யக்கூடிய அத்துணை நன்மைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கும். மறுமையில இந்த நன்மையை கணக்கிட முடியாதாம, எதிர்பார்த்ததை விட ஏராளமா வந்து கிடக்கும். அதிகமாக நினைத்ததை விட அதிகமாக இருக்கும். சஹாபாக்களுக்கு அவ்வளவு நன்மை போய் கொண்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு போய் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பணியை நாமும் கட்டாயம் செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்தை நரகத்தை விட்டு காப்பாற்ற வேண்டும், நம்மையும் நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நம்முடைய சமுதாயத்தையும் காப்பாற்ற வேண்டும். அந்த அழைப்பு பணியை ஒவ்வொரு மக்களும் செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக்